முன்னால் 2 புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து கை. அதே போல் மா எழுத்துக்கு முன்னாடி 2 புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து மை. அதே போல் பா, யா அப்படி அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி 2 புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து கை, மை, பை, தை அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எகர வரிசை உயிர்மை குறிலெழுத்துக்களை அடுத்து, அதாவது கே அடுத்து, கேக்கு அடுத்து 2 புள்ளி இருந்துச்சுன்னா கவ்வும், தேக்கு அடுத்து 2 புள்ளி இருந்துச்சுன்னா தவ்வும், பேக்கு அடுத்து 2 புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து பவ்வுன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு மகர எழுத்தை குறிப்பிட பகர வரிசையை பயன்படுத்தினா, அதாவது பாக்கு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அதுதான் மகர எழுத்துன்னு அர்த்தம். பாக்கு மேலே ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து மகர எழுத்து. குற்றியலுகிற குற்றியலுகிற எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். நெடிலை குறிக்க ஒற்றைப்புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுத்தப்படுகின்றது. ஐகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டைப்புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகிறது. ஔகார உயிர்மையை குறிக்க எழுத்துக்கு பின் இருந்த இரட்டைப்புள்ளிக்கு பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் லா பயன்படுத்தப்படுகிறது. குற்றியலுகிற குற்றியலுகிற எழுத்துக்களின் மேல் புள்ளியிடும் வழக்கம் இக்காலத்தில் வழக்கொழிந்து விட்டது. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை. ஓலை சுவடுகளிலும் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதின. ஓலை சுவடில் நிறுத்தற்குறிகளுக்கு பத்தி பிரித்தலும் கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுத வேண்டிய எழுத்துக்கள் புள்ளிகள் இல்லாமல் எழுதப்படும் போது அவற்றின் இடம் நோக்கி மெய்யா, உயிர்மெய்யா, குறிலா, நிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால் படிப்பவர்கள் பெரிதும் சிரமப்பட்டனர். அதனால் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணினர். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் வந்து வீரமா முனிவர். எடுத்துக்காட்டு, ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை அவர் கலைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழ்கொடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும், ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ நெடிலாகவும் அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில்களை குறிக்க இரட்டை கொம்புடன் கால் சேர்த்து புதிய வரிவடத்தை அறிமுகப்படுத்தினார். இதுதான் வீரமாமுனிவருடைய எழுத்து சீர்திருத்தம். நெக்ஸ்ட் பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம். 20ஆம் நூற்றாண்டு வரை 3 சொல்லி நா, ரா, நா ஆகிய எழுத்துக்களை நா இந்த மாதிரி தான் எழுதியிருந்தாங்க. அதே போல் நை, லை, லைய இது போல் எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பெரியார் வந்து சீர்திருத்தம் பண்ணார். நீக்குவதற்கு தந்தை பெயர் எழுத்து சீர்திருத்தம் செய்தார். அவரால் எழுத்து சீர்திருத்தங்கள் சில ஏற்பட தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுதான் பெரியாரோட எழுத்து சீர்திருத்தம். மேலே உள்ளது வந்து வீரமாமுனிவரோட எழுத்து சீர்திருத்தம். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள சரியான விடை தேர்ந்தெடுத்தல்கள். தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற அச்சுக்கலையே காரணமாக இருந்துச்சு. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார்.